ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இந்த கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேறற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எல் ஷடாய் ஃபேன் மினிஸ்ட்ரி சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துல தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. மற்றொரு காணொலி வழியாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து கர்த்தரே மெய்யான தேவன், கர்த்தர் தன்னுடைய குணாசங்களை எப்படி தன்னுடைய சிருஷ்டிப்பின் மூலம் எப்படி வெளிப்படுத்துவது குறித்து தியானிச்சு வருகிறோம். இந்த நாளுக்கென்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையாவது வசனமாவது எஸ்ஐயா 43 அதிகாரம் 2 வசனத்துக்கு திருப்பினால், நீ தண்ணிகளை கடக்கும்போது நான் உன்னோட இருப்பேன், யாருகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் பொருளுவதில்லை, அக்கினி நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை பேரில் பற்றாது. இல்லையா? இந்த வாக்குத்தத்த வார்த்தையில பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்டு வந்து நான் உன்னோட இருப்பேன். இல்லையா சார்? பாருங்க, அந்த வாக்குத்தத்தம் பண்ணுகிற தேவன் பாருங்க, the promise of God allows us to pass through trouble water and fire. பாருங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனமே பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ தண்ணீர்ல கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். இல்லையா? நீ எப்பேற்பட்ட ஒரு சுத்தவான்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நீதிமன்றங்களாக இருந்தாலும் சரி, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிகளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வழியாக கர்த்தர் நிச்சயமா நம்ம நடத்துவது நம்ம எல்லா வகையிலும் பார்க்கலாம். கர்த்தர் விசேஷமா இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களாலும் சரி, நீங்கள் இப்படிப்பட்ட நீதிமன்றங்களாலும் சரி, கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு பாதையில நம்ம நடத்த தேவனா இருக்கார். காரணம் என்னன்னா, அதில் 2 காரணம். முதலாவது, நம்ம கர்த்தரே சர்வவல்லவர் தேவன் அறிந்து கொள்ள வேண்டியது அவரோட சித்தம். 2வது பார்த்தீங்கன்னா, அவர் நாமம் நம்ம மூலம் மகிமைப்பட வேண்டும். இல்லையா? பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களை தமக்கென்று சொந்தமாய் தெரிந்து கொண்ட இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து அவங்க புறப்பட பண்ணும்போது பாருங்க, அவருக்கு முன்னாடி கடக்கக்கூடாத ஒரு ரெட் சி, ஒரு சிவந்த சமுத்திரம். மனுஷனால் பாருங்க, அது வந்து பார்த்தீங்களா, மனுஷனால் கடக்கக்கூடாத ஒரு காரியம். பின்னாடி பார்த்தீங்கன்னா எகிப்தியர்கள் போர் சேவர்கள் வருகிறார். முன்பு பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி ஒரு செங்கடல், ஒரு பெரிய தடையா, கடக்கக்கூடாத எழுத்தின்படி பார்த்தீங்கன்னா லிட்டரலாக பார்த்தா ஒரு பெரிய செங்கடல் இருக்கு இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துல. அது பாருங்க, கடக்கக்கூடாத அந்த செங்கடல், அந்த தண்ணீரை என்ன பண்ணாங்க, கடக்கும்படி செய்தார். இல்லையா? இஸ்ரேல் ஜனங்களை எப்படி மிருகஜனில் போல அமைதியா, எந்த ஒரு இது இல்லாமல் அருமையா என்ன பண்ணாருன்னா அழகா கடக்கும்படி செய்தார். இல்லையா? இந்த நாளையிலே ஒரு டபுள் வாட்டர் போல கடக்கக்கூடாத எந்த பாதையில் நம்ம இருந்தாலும் சரி, இல்லையா, எப்படி ஏன்னா ஒரு கொந்தளிப்போ ஒரு தத்தளிப்போ வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு பாதையை நம்ம கடந்தாலும் சரி, கர்த்தர் இந்த நாளையிலே வாழ்க்கையில ஒரு புது வழி பாதையை திறக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கார். காரணம், அவர் சர்வவல்லமையுள்ள தேவன், எல் ஷடாய். அவரால் செய்யக்கூட அசுமான காரியம் ஒன்றும் இல்லை. இல்லையா? அதுக்குவே தான் பாருங்க, அதை இங்கே சாமுவேல் 22 அதிகாரம் 17 வசனத்தை கூட பார்ப்பீங்கன்னா, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். தாவீதை பாருங்க, அவர் வாழ்க்கையில எத்தனையோ சத்துருக்கள் ஒரு வெள்ளம் போல அவளை சூழ்ந்து தண்ணீரை போல அமிழ்த்துக்கிற அந்த நேரத்தில் கூட கர்த்தர் தன்னோட கரத்தை நீட்டி அவர் தூக்கி எடுத்தார் ஜல பிரகாவத்திலிருந்து. ஹல்லேலூயா. அதே போல நீங்க பாருங்க, அக்கினி நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை பேர்ல பற்றாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த எல்லாமே எழுத்தின்படி நீங்க பார்ப்பீங்கன்னா, லிட்டரல்படி பார்த்தீங்கன்னா, தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல பாருங்க, ஷாத்ரக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற 3 தேவர்களுக்கு வைராக்கியமா இருக்கிற அங்க நேபுகாத்நேச்சர் இந்த ராஜா ஒரு பொருட்களை உண்டு பண்ணி இதை வணங்கணும் என்று சொல்லி பிரகடனப்படுத்தி, இது வணங்காத எல்லாரும் அக்கினி சூழலையா போடப்படும் என்று சொல்லுகிற போது, கர்த்தரே எங்களை பாருங்க, அந்த 3ஆம் அதிகாரம் நீங்க 14 பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆராதிக்கிற 17 வசனம் பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தப்பிக்க போனாலும் நாங்கள் என் தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டி பாருங்க, அவளை தூக்கி 7 மடங்கு அக்கினி, சாதாரண சூழல பாருங்க, 7 மடங்கு அக்கினி. 7ன்றது ஒரு மேக்சிமம் லெவல். அக்கினியை கொண்டு போய் போட்டு அவர் குண்டு கட்டியா பாருங்க, கட்டி தூக்கி எறிய வேண்டியில, அது தூக்கி எறியப்பட மனுஷனு அக்கினியில சுட்டி எறிக்கப்பட்டு எரிஞ்சு மறித்து போய்விட்டார். ஆனா பாருங்க, கர்த்தர் சொல்ற, நான் உன்னோடு இருக்குன்னு சொன்ன ஜீவன தேவனை கர்த்தர் அக்கினி நடுவில் அதே ராஜா பார்த்து சொல்றா பாருங்க, அதோ அதற்கு 4 பேர் விடுதலாக அக்கினியில் நடுவில் உலகிறது காண்கிறேன், அவளுக்கு ஒரு சேதம் இல்லை. 25 வசனத்துல 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் பாருங்க, கர்த்தர் சொன்னார் இல்லைங்களா, அதான் வாக்குத்தத்தம். கர்த்தர் பாருங்க வாக்குத்தத்தம் கொடுக்குறது. அவர் என்ன சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கொடுப்பேன்னு சொன்னார். அக்கினி வாழ்க்கையில வராதுன்ற அர்த்தம் இல்லை, நம்ம தண்ணீர் வழியாக போக மாட்டோம்னு அர்த்தம் இல்லை. ஆண்டு இப்படி சொல்லலை, என்னோட கழுகை போல சேட்டையில உங்களை சுமந்து கொண்டு போவேன்னு சொல்லிட்டு அப்போ சொல்லலை. நீங்க அக்கினி வழியாக போவீங்க, தண்ணீர் வழியாக கடந்து போவீங்க, அழுகின் கண்ணீரின் பள்ளத்தை கடந்து போவீங்க, அக்கினி வழியான பிரச்சனையை கடந்து போவீங்க, ஆனாலும் நான் கூட இருந்து தப்பு வைக்கிற தேவனா இருக்கிறேன். இந்த நாளிலே உங்களை என்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. அப்படிமா தேவ ஜனங்களே, கர்த்தர் அந்த நாளிலே கர்த்தர் நீங்க எப்படிப்பட்ட ஒரு பாதையில ஒரு வியாதியா இருக்கலாம், ஒரு கடனாக இருக்கலாம், ஒரு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ, எல்லா விதத்திலும் வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூ கர்த்தர் இந்த நாளில் கர்த்தர் கண்டிப்பா கட்டளையிடுவார். காரணம், நம்ம தேவன் சர்வவல்லமையுள்ள தேவனா இருக்கார். அவ்வளோ செய்யக்கூட அசுவனக்கார் ஒன்றும் இல்லை. இல்லையா? நம்ம ஜெபிக்கலாம். இல்லையா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட துதிக்கிறப்பா, நம்ம ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா.
நீ ஏல்ஷடாயா இருக்கிறீரப்பா, நீ சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறீரப்பா. இந்த நாளிலே ராஜா அப்பா நீ தனியில் கிடக்கும்போது உன்னோட இருப்பேனப்பா. ஆறுல அவையில் உண்மையில் பொருளோது என்று சொன்ன வார்த்தை ராஜா உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னீரே, நீ இம்மானுவேல் தேவனா இருக்கிறீரப்பா. ஆமே ராஜா, இந்த நாளிலே அப்பா ஒவ்வொரு பாதையில கண்ணீர் பாதையில வியாதியின் ஊடுருவே கடந்து போகிற எந்த பார்க்கிற எந்த ஆண்டவரை நபராக இருந்தாலும் சரி ராஜா, கத்ததான் ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ, ஒரு பெரிய விடுதலை ஊடுருவி கடந்து செல்லத்தக்க எந்த பாதை அடைப்பட்டு இருந்தாலும் ராஜா வழியை திறக்கிற தேவனா இருக்கிறேன், வழியை உண்டு பண்ணுற தேவனா இருக்கிறீரப்பா. நான் சாத்திர மிஷ காப்பதுங்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறீரப்பா. நீ அப்படி செய்ய போகிறதுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஒரு பெரிய பிரேக் த்ரூ கத்தை கட்டளையிடுவதற்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆம் சுவாமி, ஆசீர்வதியும் அவருடைய வழி நடத்துவதற்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஈடு நட்டு நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே. கத்ததாமே கூட இருந்தவங்க ஆசிரிப்பாராங்க. ஆமே. அடைப்பட்டு போனாலும்